டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தற்போதைய சூழலில் நாட்டில் பேண்டமிக் ஏற்கனவே இருந்தப்ப என்னென்னலாம் நாங்கள் செஞ்சோமோ அதே சூழல் தான் இன்றைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கபசுர காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு மழைக்கால தொற்று நோய்கள் மற்றும் மழைக்கால காய்ச்சல் அப்படின்றது வந்துட்டுருக்கு. முறையே பார்த்தீங்க அப்படின்னா விஷை காய்ச்சலாக இருக்கட்டும், இல்லைனா அம்மையாக இருக்கட்டும், இல்லை எந்த வகை விதமான முறை காய்ச்சலாக இருக்கட்டும், 1500 விதமான, அதாவது முறையே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாத காய்ச்சல், பித்த காய்ச்சல், கப காய்ச்சல். அது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் கப காய்ச்சலில் நான் உங்களுக்கு 4 வர்ம புள்ளிகள் தொடர்ந்து கொடுத்துருக்கேன். சக்தி வர்மம் கொடுத்துருக்கேன், விலங்கு வர்மம் கொடுத்துருக்கேன், அன்னகாலம் கொடுத்துருக்கேன், பல்ல வர்மம் கொடுத்துருக்கேன். இது ஏன் இந்த 4 வர்மம் சொல்கிறோம் அப்படின்னாக்க, இந்த வைரஸ் காய்ச்சலுக்கு நுரையீரல் பாதிக்கப்படுறதும், அதனால் இருக்கக்கூடிய நம்மளுடைய லீக்கி கட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கல்லீரல் பாதிப்படைகிறதும், குடல் பாதிப்படைகிறதும் அறிக்கைகளாக கொடுத்துருக்குறாங்க. அந்த அறிக்கைகளின் அடிப்படையில் நம்ம அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல், அந்த அடிப்படையில் எந்த வர்மத்தை எப்படி இயக்கணுன்றதும் இதில் நான் தெளிவாக கொடுத்துருக்குறேன். சக்தி வர்மத்தை முறையே உங்களுக்கு இடது வலது பக்கமாக இயக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விலங்கு வர்மம் நேர் சுழற்சி, எதிர் சுழற்சி, நேர் சுழற்சி கொடுக்கணும். அன்னகாலம் உங்களோட கட்டை விரலில் ஒரு 3 தடவை ஸ்ட்ராங் ஒரு அழுத்தம் கொடுக்கணும், 3 தடவை ப்ரெஷர் கொடுக்கணும். அதே சமயம் உங்களுக்கு பல்லவர்மத்தில் இதே நேர் சுழற்சி, எதிர் சுழற்சி, நேர் சுழற்சி கொடுக்கணும். ஸோ இந்த 4 வர்மத்தை தொடர்ந்து 3 வேளையும் நீங்கள் இயக்குங்க. நீங்கள் ஏற்கனவே எடுக்கக்கூடிய ஆயுர்வேத சித்த மருந்துகளோடு சேர்ந்து எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த முறையை பின்பற்றீங்களோ தவறே கிடையாது. மாடர்ன் மெடிசின் எடுக்கிறீங்கனாலும் நீங்கள் நம்மளுடைய வர்ம மருத்துவத்தை நீங்கள் தொடரலாம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வர்ம மருத்துவம் உங்களுக்கு வெளிப்புறத்தில் இயக்கக்கூடிய உயிராற்றல். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உடம்புல போய் நீங்கள் உள்ளுக்குள்ளே வேலை செய்யக்கூடிய ஔஷதத்திலையும் தாண்டி உங்களுக்கு விகாரமாக வேலை செய்யக்கூடியது உயிர் ஆற்றல் வர்மம் மட்டுமே. ஸோ அப்போ அந்த வர்ம மருத்துவத்தில் இருக்கக்கூடியதை இயக்குனீங்கன்னாலே நம்ம உடம்புல சோர்வு இல்லாமல் அவங்கள ஆக்டிவாக வைக்க முடியும். ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த 4 வர்மத்தை இங்கே நாங்கள் முறையே மக்களுக்கு நாங்கள் தெளிவாக எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். இதைத்தான் நாங்கள் பரிந்துரைக்கிறோம், வர்மானியர்களா வர்ம ஆசான்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க, முள்ளங்கால் வெள்ளை வர்மம் சுட்டிகையாக கொடுக்குறோம். சித்த மருத்துவத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 64 வகையில் 32 புறமருந்து, அகமருந்து, புறமருந்துன்னு சொல்லுவோம். அதில் இந்த வெளியில் சுட்டிகைங்கிறது முறையே உள்ளங்கால்னு சொல்கிறது கால் நடுவில் சென்டர் பாயிண்ட்டில் கையிலையும் கால்லையும் ஒரு சுட்டிகையை வச்சு ஒரு லைட்டாக உங்களுக்கு ஒரு ஹீட் கொடுப்போம். அந்த ஹீட்டுங்கிறது நியர்பை பக்கத்தில் காமிச்சாலே போதும். அந்த ஹீட் நேரடியாக நம்மளுடைய மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் வரைக்கும் பரவும். ஸோ அதனால் சூடு ஏற்பட்டு அந்த நம்ம காய்ச்சலில் வரக்கூடிய சில்னஸை குறைக்கும். வாதத்துலேயும் பித்தத்துலேயும் கபத்தையும் சம சீராக்கும். ஸோ அதுக்காகத்தான் சுட்டிகை நம்ம கொடுக்குறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஆரிக்குலர் தெரப்பி அப்படின்னு இன்றைக்கி நவீன மருத்துவத்தில் இன்றைக்கி நவீன காலகட்டங்களில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது ஒன்றுமே கிடையாது, நம்மளுடைய வர்ம ஆணி தான். அது அக்கிபஞ்சர்னு சொல்லலாம், ஆரிக்குலர் தெரப்பின்னு சொல்லலாம். அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெயினுக்கு இந்த பாயிண்ட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு, அது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது கல்லீரலுக்கு உண்டான பாயிண்ட்டு, 3வது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நுரையீரலுக்கு உண்டான பாயிண்ட்டு. ஸோ இது ஒரு எதுவுமே இல்லை அப்படின்னா சாதாரணமாக நம்ம புல்லாக்கு காதணி அப்படின்னு போடுவாங்க இல்லைங்களா, அதே தான். அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஊக்கு வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்கு தேவையான ப்ரெஷர் கொடுத்தா போதும். நீங்கள் யாரும் எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சாதாரண பென்சில் நிப்பு இருக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த பென்சில் நிப்பை வச்சு நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதுமானது. இந்த ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலே போதுமானது. ஸோ அந்த அளவுக்கு வர்மானி நிச்சயமாக வேலை செய்யும். அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்திரைகள். இந்த முத்திரைகளில் லிங்க முத்திரைன்றது மட்டுமே பல ஆய்வு அறிக்கை கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி இருக்க மாடர்ன் மெடிசன்ஸில் எவிடன்ஸ் பேஸ்டு கேட்குறாங்க. அந்த எவிடன்ஸ் பேஸ்டு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த லிங்க முத்திரை. இது யாருமே கொடுக்கல, யாருமே சொல்லலை. யார் சொன்னான்னு கேட்டிங்கன்னா, அறிவியல் தரவு இல்லாமல் ஐஐடி ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் சொல்லலை, ஆயுஷ் ஸ்டூடெண்ட் சொல்லலை. ஸோ இதை சொல்லியிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆதாரங்கள் இருக்குது. இந்த லிங்க முதிரையினால் காய்ச்சல், சளி, தலைவலி கட்டாயமாக கட்டுப்படுது அப்படின்றத அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க. அதோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் எல்லாமே வரக்கூடிய வீடியோவில் நான் காட்டுறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் நீங்கள் பார்க்கலாம். இந்த செக்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்தீங்கனாலே பல்லாயிரக்கணக்கான உயிரை நீங்கள் காப்பாற்ற முடியும். இது வர்மானியர்களால், தகுந்த வர்மானியர்களை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
சித்தா ஆயுர்வேதா டாக்டர்ஸ்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இல்லைனா பாரம்பரிய வைத்தியர்கள்ட்ட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.